ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஷோ சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுங்க ரிவ்யூ பார்க்கலாமாங்க. எங்கள் மயில அவங்க அம்மாவும் நான் அந்த வீட்டுக்கு மயிலை மறுபடியும் வாழ அனுப்பிச்சியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாகவும் சொல்லிட்டு உள்ளேயுமே கிளம்பிடுறாங்க. எங்கள் மயில அவங்க அம்மா என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலுக்கு ரொம்பவே பதட்டமாக இருந்தாலுமே ஏற்கனவே அந்த வீட்டை விட்டு துரத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. மயில் அவங்க தங்கச்சியுமே ரொம்பவே ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் கேட்காம மயில் பயங்கரமாக அழுதுகிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்க. அவங்க தங்கச்சியுமே அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆறுதலுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மாணிக்கமும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் அவர் அங்குக்கும் இங்குக்கும் சுற்றிக்கிட்டு இருக்காரு. பாண்டியனுமே வீட்டில் உக்காந்துக்கிட்டு அங்கே சரவணனை பத்திரமா பார்த்துக்கோங்க, நான் கடைக்கு வரையும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனுமே கிளம்பிடுறாங்க. அங்கே செந்திலும் கதிரும் அங்கே உக்காந்துக்கிட்டு அவர் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் ரூமுக்குமே போகிறாங்க. கோமதியுமே ஒரு ஓரம் உட்காந்துக்கிட்டு மயிலை பற்றினே நினச்சிக்கிட்டு மயில் இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லியிருக்கா, இந்த பொய்யை அவளுக்கு எப்படி மனசு சொன்னாலோ எனக்கு தெரியல. ஆனால் அந்த குடும்பத்தை எல்லாருமே கஷ்டப்படுத்திட்டு போயிட்டா. இப்போ சரவணனோட வாழ்க்கை இப்போ கேள்விக்குறியாக நின்றுக்கிட்டு இருக்கு. அவங்க ஃபேமிலியே பொய் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா சரவணனுக்கு இங்கே மயிலை கட்டியை வச்சிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே உக்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அரசிக்கு இதெல்லாம் கேட்குற போது பயங்கர கோபமாக தான் இருக்குது. ஆனால் அரசியுமே அங்கே எதுவுமே பேச முடியாத சுச்சுவேஷனில் இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே மயிலும் நம்ம அந்த வீட்டுக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பேக்கை தூக்கிக்கிட்டு நான் அங்கே தான் இருக்கணும், நான் அங்கே தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வீட்டாந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் இங்கே மீனாவும் ராஜியும் வெளியே நின்றுக்கிட்டு அந்த நகை விஷயம் இப்போ எல்லாருக்குமே தெரிய வந்துச்சுன்னா அது ஒரு பிரச்சனையாக இப்போ எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அந்த விஷயம் இப்போ எல்லாருக்குமே நம்ம சொல்கிறது தான் நல்லது. ஏன்னா அந்த விஷயத்த நம்ம மறைச்சு வச்சுக்கிட்டு கூடாது. ஏன்னா அங்கே கோமதி அத்திக்கும் பாண்டியன் மாமாக்கும் ரெண்டு பேரும் இப்போவே ஏற்கனவே ரொம்பவே கஷ்டமாக இருக்காங்க. இந்த மாதிரி டைம்லேயே நம்ம எல்லா விஷயத்தையுமே சொல்லிடணும். அதுக்கப்புறம் நம்ம கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே மயிலை யோசிச்சுக்கிட்டு அந்த விஷயத்த மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ மயிலவங்க அம்மா பண்ண போகிற விஷயத்த பார்த்து மீனாவுமே அந்த விஷயத்த சொல்ல போகிறாங்க. ஆனால் அங்கே மயிலவங்க அம்மா நம்ம பாண்டியன் குடும்பத்து மேலே நம்ம கேஸ் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலையுமே கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. மயிலும் அதுக்கு சம்மதிச்சு அதுக்குமே கிளம்பிடுறாங்க. ஆனால் மயில் இது மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் மயில் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பொய் சொன்னதெல்லாம் என்னமோ அங்கே மயில் ஃபேமிலி தான். ஆனால் இப்போ பாண்டியன் ஃபேமிலி ஏதோ தப்பு பண்ண மாதிரி பாண்டியன் ஃபேமிலி மேலேயே கேஸ் கொடுக்கறதுக்கு அவங்க அம்மா கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் அங்கே மயிலுமே எதுவுமே மறுப்பு சொல்லாமல் கேஸ் கொடுக்கறதுக்கு அவங்க அம்மா கூடயுமே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே மயில் அவங்க அம்மா மயில் நான் சொல்கிற மாதிரி அங்கே சொல்கிறேன், அங்கே பாண்டியன் குடும்பத்தில் வரதட்சணை பிரச்சனையா அங்கே நகை பத்தலை காசு பத்தலைன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் யாருமே வசதி இல்லாத காரணனால என்னால் பணம் கொண்டு வர முடியல, அதனால என்ன அந்த வீட்டில் இருந்து துரத்தி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நீ சொல்லணும். அங்கே இது மாற்றி இது சொல்லிட்டுனா மறுபடியும் நம்மளை பிடிச்சி போட்டுருவாங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி எதாவது கூட்டிகிட்டு போகிறாங்க மயிலவங்க அம்மா. அதுக்கப்புறம் மாணிக்கமும் மயில் இங்கே நாங்கள் என்ன சொல்கிறோமோ அங்கே அதே மாதிரி சொல்கிற மயில், அப்போ தான் நீ அந்த வீட்டில் போய் வாழ முடியும், நாங்கள் என்னென்ன சொல்கிறோமோ நீ அங்கே இதை கரெக்டாக பண்ணால் மட்டும் தான் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மயிலுமே ஆமாம் நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டதுனால தான் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் இவ்வளோ பெரிய பொய்யெல்லாம் சொல்லி நீங்கள் இந்த கல்யாணத்துக்கு பண்ணி வச்சிங்க, ஆனால் அந்த வீட்டில் என்னால் நிம்மதியாகவும் வாழ முடியல, நான் ஒவ்வொரு நாளும் நான் நரக வேதனையும் அது அனுபவிச்சுட்டு இருந்தேன், ஆனால் இப்போவுமே அந்த வீட்டில் இவ்வளோ அனுபவிச்சு அந்த வீட்டில் என்னால் இருக்க முடியல, இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயிலுமே புலம்பிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் மாணிக்கமும் மயில் எல்லா விஷயமும் சரியாயிடும், நீ எதுக்குமே ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கமும் ஆதல் சொல்கிறாங்க. ஆனால் மாணிக்கம் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத மாதிரி தான் இருக்காரு. ஏன்னா மயிலோட வாழ்க்கை இவ்வளோ நாசமாக போயிடுச்சு, இந்த வாழ்க்கையை மறுபடியும் நம்ம சரவணன் கூட சேர்த்து வைக்கணும் மயில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாணிக்கம் என்ன நினச்சாலுமே ஆனால் அது நடக்கவே போகிறதில்ல. ஏன்னா சரவணனும் மயில் கூட நான் சேர்ந்தே வாழ மாட்டேன், அதே மாதிரி மயில் இந்த வீட்டுக்குள்ளே இருந்தானா நான் இந்த வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டேன், அதே மாதிரி என் சாவுக்கு அந்த மயிலோட ஃபேமிலி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு செத்துருவோம் அப்படின்ற மாதிரியுமே அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருப்பாங்க. அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே கோவமாக இருக்குது. ஏன்னா மற்றவங்கள பற்றி பிரச்சனை இல்லை, அவங்க பொண்ணு அவங்க வீட்டில் சந்தோஷமாக வளர்ந்தா அதுவே போதும். ஏன்னா அவங்க பொண்ணு மனசை மட்டும் தான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் இவங்க பொய் சொல்லி அவங்க மனசு கஷ்டப்படுத்துறத ஒரு நிமிஷம் கூட யோசிச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே வீட்டுக்குமே போலீஸையுமே வர சொல்லிடுறாங்க. மயில் அவங்க அம்மா எல்லா விஷயத்தையுமே இங்கே ஸ்டேட்மெண்ட்டாக எழுதி கொடுத்துட்டு அங்கே போலீஸையுமே கூட்டிகிட்டு கையோடு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பழனிவேலையுமே கடையை முடிச்சுட்டு கொஞ்சம் நான் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யாவை வீட்டில் அங்கே கடையில் இருக்க வச்சுட்டு இங்கே
பழனிவேலுமே வீட்டுக்கு வராங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததும் அப்பத்தா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பத்தாவும் அங்கே பாண்டியன் குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை, மயிலை இந்த வீட்டை விட்டு துரத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி விஷயத்தையுமே சொல்கிறாங்க. பழனிவேலுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்பத்தா என்ன சொல்கிறீங்க எனக்கு இன்னுமே புரியல. மயிலை வீட்டை விட்டு துரத்திட்டாங்களா, என்ன விஷயம், எதுக்காக துரத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனிவேலுமே கேட்குறாங்க. உடனே எங்கள் அப்பத்தாவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பழனி, இது மயில் நிறைய பொய் சொல்லி இந்த கல்யாணத்தை பண்ணிட்டு வந்திருக்கா. அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் சேர்ந்து நிறைய பொய்யை மறைச்சி வச்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த விஷயம் இப்போ தெரிஞ்சு பாண்டியனும் கோமதியும் இவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அப்பத்தா என்ன சொல்கிறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே எங்கள் அப்பத்தாவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அங்கே மயில் கல்யாணம் பண்ணிட்டு வந்தது ஓகே தான், ஆனால் அவள் டிகிரியும் முடிக்கலையா, படிக்கலையா, 12th தான், 12th கூட ஃபெயில் தானா. அதே மாதிரி இங்கே சரவணனோட 2 வயசு அதிகமாக. அந்த ஒரு விஷயத்த இவங்க கேள்விப்பட்டதும் மனசொடைஞ்சு போய் அங்கே மயிலவியுமே வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. அவங்க அம்மா கேஸ் கொடுக்குறேன் அது கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் பழனிவேலுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏற்கனவே பழனிவேல் அந்த வீட்டை விட்டு போனதுனால அங்கே எல்லாருமே ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஃபீல் பண்ணாலுமே வெளியில் காட்டிக்காத மாதிரி இருக்காங்க. ஆனால் அங்கே பழனிவேல் அவங்க ஃபேமிலிக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தெரிஞ்சதும் பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் இப்போ அவங்க என்ன தான் பண்ணுவாங்க. இப்போ மயில் என்ன இருந்தாலுமே மயில் சொன்னது மிகப்பெரிய தப்பு தான். அந்த விஷயத்த முன்னாடியே சொல்லியிருக்கணுமா இல்லையா? இந்த விஷயம் முன்னாடியே எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவங்க எல்லாமே மன்னிச்சு ஏற்றுட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இவ்வளோ நாளாக மறைச்சி வச்சுக்கிட்டு அவங்கள இவ்வளோ பெரிய கஷ்டப்படுத்திருக்காங்கன்னா மயிலுக்கு எவ்வளோ பெரிய தைரியம் இருந்திருக்கும் பார்த்துக்கோங்க. இப்போ மாப்பிள்ளை தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானோ தெரியல, அவன் ரொம்பவே மனசு ஒடிஞ்சு போயிட்டு இருப்பான். இப்போ நம்ம அந்த வீட்டில் போய் என்னால் பேசக்கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேலுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. இங்கே சக்திவேலும் முத்துவேலும் அங்கே வெளியே நின்றுட்டு இருக்கும்போது சக்திவேலை எட்டி வச்சுட்டு இருப்பாங்க பாண்டியன். அதில் சக்திவேல் பயங்கர கோபமாக தான் இருக்காங்க. அவங்க மயிலவங்க அம்மா கிட்ட ஏற்றி விட்டது இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனில் எல்லாமே எனக்கு தெரியும், அந்த போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு என் பேரை சொல்லுங்க, அது உடனே பார்த்துட்டா ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரியுமே சொல்லி அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. அந்த கோவத்தில் சொல்லியுமே அனுப்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி மயிலவங்க அம்மாவுமே அங்கே கேஸ் கொடுத்து அங்கே போலீஸையுமே கொண்டு வந்துடுறாங்க. போலீஸுமே இங்கே வந்து யாருங்க பாண்டியன் இங்கே சரவணன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனே எங்க கோமதி தான் வெளியே வராங்க. எங்க சார் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அவங்க 2 பேர் இருக்கிறாங்களா, அவங்க வரதட்சணை குடும்பம் பண்ணுறதா இங்கே எங்களுக்கு தகவல் வந்திருக்கு, அவங்க மேலே கேஸ் போட்டிருக்காங்க, அவங்கள நாங்கள் ஸ்டேஷனில் வச்சு விசாரிக்கணும், அவங்கள ஃபஸ்ட்டு வெளியே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இங்கே கோமதிக்கு ரொம்பவே பதட்டமாகவும், உடனே கதிர் செந்தில் எல்லாமே வெளியே வராங்க. ராஜ்ய அரசின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியே வந்து பார்க்குறாங்க. போலீஸை பார்த்ததும் பயங்கர கோபமாகவும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அங்கே மயிலவங்க அம்மாவும் மாணிக்கம் 3 பேரும் நின்றுக்கிட்டு முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. எங்களாவா அங்கே வரதட்சணை குடும்பம் பண்ணுறீங்க சார், இவங்களை அரெஸ்ட் பண்ணி ஃபேமிலியோட தூக்கின்னு போய் உள்ள வைங்க சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மா கொஞ்ச நேரம் சைலண்டாக இருமா, எனக்கு எல்லாமே தெரியும், நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தால் அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அங்கே பாண்டியன் என்றவர் யார், அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கோமதியும் இந்த கடைக்கு போயிருக்காரு வந்துருவார் இது அப்படின்னு சொல்லிட்டு உங்க கோமதியும் சொல்லிடுறாங்க. உடனே எங்க சரவணனும் வெளியே வந்து, சார் நாங்கள் எதுக்கு சார் இது போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும், நாங்கள் எந்த தப்பும் பண்ணலையே, என்ன சாட்சி சார், நாங்கள் என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே சாட்சி இங்கே இருக்கு சார், நீங்கள் வரதட்சணை குடும்பம் பண்ணதா அவங்க சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அங்கே வீட்டுக்கு வந்த மருமகளை நீங்கள் கழுத்தை பிடிச்சி வெளியேற்றலாம் தான் அங்கே ஸ்டேட்மெண்ட் இருக்குது, உங்களை அரெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் நாங்கள் விசாரிக்கணும், நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் இதுக்கு கோஆப்ரேட் பண்ணி நீங்கள் ஸ்டேஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுமே சொல்கிறாங்க. உடனே சரவணனும், சார் அவங்க சொல்கிறதெல்லாம் எல்லாமே பொய் பிடிச்ச ஃபேமிலி சார், அவங்க உடம்பு ஃபுல்லாக பொய் தாங்க சார் இருக்குது, அவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்பிக்கிட்டு எங்களை அரெஸ்ட் பண்ணுறது வந்திருக்கீங்க, அவங்க எல்லா பொய்யுமே இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு என்னென்ன பொய் சொல்லணுமோ அத்தனை பொய்யுமே சொல்லி கல்யாணம் பண்ணிட்டாங்க. இத்தனை வருஷமாக அந்த பொய்யை மறைச்சியுமே வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் நாங்கள் இப்போ கண்டுபிடிச்சிட்டோம், அதை எப்படி மறைக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியல. அதனால் நாங்கள் அவங்கள வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டோம். அதனால் அவங்க அம்மா கோவத்தில் இது மாதிரி பொய்யெல்லாம் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சரவணன் எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் போலீஸ் எதுவுமே கேட்காம, சார் அவங்க எங்ககிட்ட கேஸ் கொடுத்துருக்கோம், அது உண்மையாக பொய்யான்னு சொல்லிட்டு விசாரிச்சா தான் தெரியும், நீங்கள் பேசாமல் பாண்டியனும் சரவணனும் யார், இவங்க 2 பேர் மட்டும் ஸ்டேஷனுக்கு வந்து விசாரிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கணும், அப்படி விசாரிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கலன்னா தரன்னு இழுத்துட்டு போக வேண்டியதாகும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க. உடனே எங்கள் சக்திவேல் முத்துவேலுன்னு வெளியே வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்பத்தா பழனிவேலுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கெல்லாம் ரொம்பவே கவலையாக இருந்தாலுமே முத்துவேலுக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா முத்துவேலை இங்கே காலால் எட்டி வச்ச அந்த ஒரு கோவத்தில்
மயிலவங்க அம்மாக்கிட்டேயுமே சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் மயிலவங்க அம்மா பைத்தியம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி அங்கே மயிலை அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பொய் கேஸாக கொடுத்து அங்கே போலீஸையுமே கூட்டிகிட்டு வந்து பாண்டியன் குடும்பத்தை அசிங்கம் படுத்திக்கிட்டு இருக்காங்க. அங்கே பாண்டியனுமே வந்து நிற்க அங்கே போலீஸு எல்லாருமே நின்றுக்கிட்டதெல்லாம் பார்த்துட்டு பாண்டியனுக்கு கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. சார் என்ன சார் வேணும், எங்கள் வீட்டுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்து கேட்குறாரு. உடனே சார் நீங்கள் பாண்டியனா, உங்கள் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க, பேசாமல் வண்டியில் ஏறுங்க, நாங்கள் விசாரிச்சுட்டு எது யார் சொல்கிறது சரி கரெக்டுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நாங்கள் முடிவெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டுறாங்க. சார் என்ன சார் முடிவெடுக்கிறீங்க, என்ன பிரச்சனை, எங்கள் மேலே என்ன கேஸ் கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு அதை சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுமே கேட்குறாங்க. அதுக்கப்புறம் உங்கள் போலீஸுமே சார் எல்லாமே நாங்கள் ஸ்டேஷனில் சொல்கிறோம், நாங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டேன், அதுக்கு மேலேயும் நீங்கள் கோஆப்ரேட் பண்ணலன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேமிலிக்கிட்டே சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் கலந்து பேசி எதுவும் ஒன்றும் டக்குன்னு வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சக்திவேலுமே வந்து சார் இவங்க ஃப்ராடு ஃபேமிலி சார், அந்த பொண்ணு பாவம் சார், வரதட்சணை அவங்க வீட்டில் இருந்து பணம் நகை எடுத்துகிட்டு வரல அப்படின்ற காரணத்தினாலே அந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியே தள்ளுறாங்க சார். இவங்களெல்லாம் மனசு நலங்க சார், இவங்க எப்போவுமே இதே மாதிரி திருட்டுத்தனம் தான் சார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இவங்க எந்த வேலையுமே செய்யறதில்லை சார், அந்த மருமகங்க கிட்ட எல்லாம் பிடுங்கி சாப்பிட்றது தான் சார் இவங்களுக்கு வேலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் ஏற்றி கொடுத்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சரவணனுக்கு பயங்கர கோபமாகிடுது. ஏன்னா ஏற்கனவே ரொம்பவே பொறுத்து போயிட்டு இருந்தார் சரவணன். இவங்க சொல்கிற பொய்யெல்லாம் கேட்டுக்கிட்டு சரவணனால் கொஞ்சம் கூட நிற்க முடியலை. உடனேங்க சக்திவேலை அடிக்கிறதுக்குமே போயிடுறாங்க. உடனே போலீஸ் தடுத்துட்டு என்னப்பா ஏன் முன்னாடி அடிக்கிறதுக்கு வர, நீங்கள் இது மாதிரி ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணியிருப்பீங்க, பேசாமல் நீங்கள் வண்டியில் இருங்க, இல்லைன்னா டபுள் கேஸை போட்டு நீங்கள் லைஃப் லாங் வெளியே வர முடியாத மாதிரி பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கத்துறாங்க. உடனே கோமதியும் சரவணா கொஞ்ச நேரம் கப்பு நிறடா, இங்கே ஏற்கனவே பெரிய பிரச்சனையாக இருக்குது, இந்த வேறு பிரச்சனையை நீ இழுத்துட்டு வர போறியா அப்படின்னு சொல்லிட்டு கோமதியுமே சைலண்டாக இருக்க சொல்கிறாங்க. இதுக்கு மேலேயும் நம்ம சும்மா இருந்தால் இவங்க தப்பிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க, இவங்க சொல்கிற பொய்யக்கெல்லாம் எல்லாருமே கட்டுப்பட்டு தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு மயில் பற்றின விஷயத்தெல்லாம் நம்ம சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு மீனாவும் ராஜியுமே யோசிக்கிறாங்க. அக்கா இதுக்கு மேலே நீங்கள் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காதீங்க அக்கா, அந்த நகை விஷயத்த நம்ம இப்போவே சொல்லி தான் ஆகணும், அப்படி சொல்லலைன்னா சரவணனும் அங்கே பாண்டியன் மாமாவோ 2 பேரும் ஸ்டேஷனுக்கு போகிறதா ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இங்கே மீனாவுமே வந்து சார் இங்கே யாருமே தப்பு பண்ணலை சார், இங்கே இன்னொரு தப்புமே செஞ்சுருக்காங்க, இவங்க சொன்ன 2 பொய் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும், ஆனால் இன்னொரு பொய்யுமே இந்த விஷயம் தெரிஞ்சால் நீங்கள் அவங்கள தான் சார் அரெஸ்ட் பண்ணுவீங்க, இங்கே இது மயிலுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்காங்கல்ல, அந்த பொண்ணை வெளியே தள்ளணும்னு சொன்னாங்களே அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க இந்த வீட்டில் நிறைய பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க, அந்த குழந்தை விஷயம் இந்த குழந்தை விஷயம் படிப்பு விஷயம் வயசு விஷயம்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனால் இன்னொரு விஷயமும் அவங்க பொய் தான் சொல்லியிருக்காங்க, அவங்க கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது 80 பவுன் போட்டுட்டு வந்தாங்க, அதில் எத்தனை பவுன் தங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கேளுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இங்கே போலீஸுமே அங்கே மயில் அவங்க அம்மா கிட்ட ஏம்மா நீங்கள் எத்தனை பவுன் போட்டிங்க, அதில் எது தங்கம் எது கவரிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே சார் 80 பவுனுமே அது தங்கம் தான் சார், நாங்கள் எங்கள் பொண்ணு அங்கே சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த 80 பவுனுமே போட்டோம், அந்த 80 பவுனை கூட இப்போ அவங்க விற்று சாப்பிட்டுட்டாங்களா இல்லை என்ன பண்ணியிருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியாது சார், ஆனால் என் பொண்ணு அந்த வீட்டை விட்டு வெளியே அமைச்சிட்டதுனால தான் எனக்கு கோவத்தில் நான் கேஸ் கொடுத்துட்டேன் தவிர நாங்கள் எந்த தப்புமே பண்ணலை சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பொய்யா புழுகிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மீனாவும் சார் அவங்க கொடுத்த அமிச்ச நகை எங்ககிட்ட தான் இருக்குது, அவங்க கொடுத்த 80 பவுனில் 4 பவுன் தான் சார் அதில் தங்கம், மீதி எல்லாமே கவரிங் நகை தான் சார் போட்டு வச்சுருக்காங்க சார், அவங்க கொடுத்தது உள்ள அந்த நகை எல்லாமே இருக்குது, நான் உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறோம், நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மீனாவுமே. அதுக்கப்புறம் ராஜியுமே உள்ளே போயிட்டு அந்த நகையுமே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அங்கே மீனாவுமே அந்த நகையை கொடுக்குறாங்க. போலீஸ்கிட்ட கொடுத்ததும் ஆமாம் இதில் 3 பவுன் தான் தங்க மாதிரி தெரியுது, இதில் நீங்கள் கொடுத்தது எதுவுமே தங்க மாதிரி தெரியலையே, அம்மா நீங்கள் பொய் கேஸ் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே லத்தி எடுத்துக்க காமிக்கிறாங்க. ஓனே எங்கள் மயிலவங்க அம்மாவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் சார் நாங்கள் 80 பவுன் போட்டோம் சார், அவங்க இத்தனை நாளாக அந்த நகையை வச்சுட்டு இருந்தாங்க, அவங்க விற்று சாப்பிட்டுட்டு கவரிங்கை கூட எடுத்துகிட்டு வந்து வச்சுருப்பாங்க, எனக்கு என்ன சார் தெரியும், அவங்க பண்ண திருட்டுத்தனத்தெல்லாம் எப்படியெல்லாம் மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள், ஐயோ இப்படியெல்லாம் ஒரு இது சம்மந்தியை இந்த வீட்டில் போய் நான் பொண்ணு கொடுத்துருக்கேன், எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ட்ராமா போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ட்ராமா யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. மயிலுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி அவருக்கு, பாண்டியன் கோமதி ராஜி அரசி செந்தில் கதிர் எல்லாருக்குமே ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா அந்த நகை விஷயமே யாருக்குமே தெரியாது, இந்த விஷயம் தெரிஞ்சு அவங்க அதிர்ச்சியாக தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இன்னொரு ட்விஸ்ட்டு அவங்க அம்மா வச்சாங்க பார்த்தீங்களா, மயிலவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா அந்த நகையில்
எல்லா நகையுமே விற்று சாப்பிட்டுட்டு எல்லாமே கவரிங்காக எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யா ஒரு இதை கொடுக்குறாங்க ஸ்டேட்மெண்ட்டு. அதுக்கப்புறம் இதை கேட்ட மீனாவுமே, சார் அவங்க சொல்கிறது எல்லாமே பொய் சார், இவங்களை நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல சார், இவங்க பொய்யிலே பிறந்து வளர்ந்துட்டு இருக்காங்க சார், இவங்கள மாதிரிலாம் எங்களால் பொய் சொல்ல முடியாது, இது வரைக்கும் நாங்கள் எந்த பொய்யுமே சொன்னதில்லை சார். சார் சத்தியமாக அந்த நகை அவங்க 4 பவுன் தான் தங்கமாக போட்டு மீதி எல்லாமே கவரிங் நகை தான் போட்டு அமைச்சிருக்காங்க சார். இதை நான் எங்கேனாலுமே சொல்லுவேங்க சார். அதே மாதிரி அவங்க எல்லாமே போய் சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுமே எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் போலீஸ் அவங்க சொன்னதை நம்பிக்கிட்டு அங்கே பாண்டியனுமே சரவணனையும் அரெஸ்ட் பண்ணிட்டுமே போயிடுறாங்க. இதை பார்த்தா பாண்டியவேல் அப்பத்தா வடிவு மாறின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ரொம்பவே பதட்டமாகவும் அங்கே அந்த மயிலவங்க அம்மா மேலே மாணிக்கம் அவங்க மேலெலாம் ரொம்பவே கோபமாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பாண்டியனும் கோமதியும் என்றைக்கும் யார் காசுக்குமே ஆசைப்பட்டுருக்க மாட்டாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய பழியை தூக்கி போட்டு அவங்கள உள்ளே தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மயிலவங்க அம்மா பண்ணது மிகப்பெரிய தப்பு. இது பண்ணிட்டா மட்டும் மயில் இந்த வீட்டில் வாழ்ந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுதான் இல்லை. ஏன்னா இங்கே சரவணனும் சரி, அங்கே பாண்டியன் கோமதி இவங்க 3 பேருமே சரி, அவங்கள இந்த வீட்டிலேயே சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருந்தாங்க. அப்படி மனசு மாதிரி அவங்க கூட இருந்தால் கூட கூட்டிருக்கலாம். ஆனால் அதுக்குள்ளே இவங்க இவ்வளோ பெரிய பொய் அம்பாட்டமாக பழி சுமத்தி அவங்கள ஸ்டேஷனுக்கு வச்சது இல்லாமல் அசிங்கப்பட வச்சுட்டாங்க. ஆனால் இதுக்கு மேலே மயில் இந்த வீட்டில் வரவே முடியாதுன்னு தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் என்னதுன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.